கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி இங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. தண்ணீர்கள் என்று சொல்லப்பட்டு, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது யார் சொன்ன வார்த்தை என்று பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன், வானத்தையும் பூமியை படைத்த தேவாதி தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக இது இருக்கிறது. அவரே சொன்ன ஒரு வார்த்தை தான். நம்முடைய பிதாவாகிய தேவன் யார் என்று நீங்க பார்க்கும் பொழுது, அவர் மகா கணம் பொருந்தின தேவனாய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற மகிமை உள்ள கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன். வானத்தையும் பூமியை படைத்ததோடு மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற மகா வல்லமை பொருந்தின கர்த்தரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோப்பின் ஜனங்களே புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்துல 8வது வசனத்திலே வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மாறாதவர், அவருடைய தன்மையிலே மாறாதவர், அவருடைய வல்லமையிலே மாறாதவர், அவருடைய கிரியைகளிலே மாறாதவர், அவருடைய செயல்பாடுகளிலே அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இங்க ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், ஒரு வாக்குத்தத்தமாகவே சொல்லுகிறார். இந்த ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க பார்க்கும் பொழுது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதிலுமே அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏன் இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் என்று பார்க்கும் போது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் சிறையிருப்புக்கு முந்தைய நாட்களில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் 70 ஆண்டுகள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு நான் அனுப்புவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்குறித்து வைத்திருந்தார். அப்படியாய் கூட இந்த சிறையிருப்புக்கு முந்தியாகவே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதும் எதற்காக இந்த சிறையிருப்பு, ஏன் இந்த சிறையிருப்பு என்கிற காரியத்தை எல்லாம் சொல்லிவிட்டு, மீண்டும் சிறையிருப்பை முடிந்து அந்த 70 ஆண்டுகள் முடிந்து அந்த ஜனங்களை நான் மீண்டும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களையும் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிற காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அநேக இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை அதிகமாய் எழுதி வைத்திருக்கிற ஒரு சுவிசேஷ புஸ்தகமாக, பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷ புஸ்தகமாக இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் அவர் மாறாதவராய் இருந்தாலும் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருந்து தாம் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போவதற்கு ஒரு கூடாத காரியமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வாசிங்க. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாள் உண்டாவதற்கு முன்பாகவே, உண்டாகாததற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொன்னது மாத்திரமல்ல, நீங்க அநேக இடங்களிலே பார்க்க முடியும், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று, என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னுடைய கரத்தை தடுக்கிறவன் யார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே கிட்ட கூட அவர் கோபமாக சில நேரங்களில் பேசுகிறார், சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் முறுமுறுக்கும் போதெல்லாம் ஆதங்கப்படுகிறார். மோசே, என் கை குறுகிவிட்டதோ, நான் என்னால் அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு என் கை குறுகிவிட்டதோ என்று சொல்லி அவர் ஆதங்கப்படுகிறதை கூட நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும்.
ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நமக்கு ஆணித்தரமாக நம்மை நம்பும்படியாக கூட நம்முடைய வாழ்க்கையில நிச்சயத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறத நம்மால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள கர்த்தராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். மரித்தோருக்கு தேவனாயில்லாதபடிக்கு அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கும்படியாய் கூட அவர் இன்றும் நம் மத்தியில இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை இங்க வாசிக்க முடியும். முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். 43வது அதிகாரத்துல முதலாவது வசனத்துல, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க யாராவது பயப்படுறீங்களா? ஏன்னா ஆண்டவர் காலையில உட்கார்ந்து மெசேஜ் எடுக்க உட்கார்ந்தா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு, ஜனங்கள் பயப்படுறாங்க போல, பயப்படாதேன்னு சொல்லு அப்படின்னாரு. என்னது பயப்படாதே பயப்படாதே, திரும்ப திரும்ப வந்துட்டு, ஆண்டவரை இதை சொல்லணுமா? ஆமா சொல்லு அப்படின்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற பயப்படாதே. ஆமென். இந்த வார்த்தை சாதாரணமாலாம் நினைக்காதீங்க. இதுக்குள்ள அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. யாரோ பயப்படுறீங்க, என் வாழ்க்கை என்ன ஆக போதோ, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆக போதோ, என் குடும்பம் என்ன ஆக போதோ, என் பிள்ளைகளுடைய காரியங்கள் என்ன ஆக போதோ, எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் நாம் வாழ்கிற இந்த கிருபையின் காலத்தில், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையினால் உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் சிந்தின இரத்தத்தினாலே அவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். பிதாவிடத்துல வேண்டுதல் செய்யும் பொழுது கூட, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்துல பிரதான ஆசாரித்துவத்தின் ஜெபத்தை இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கும் பொழுது, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்தில் அதிக காரியங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களை நான் எப்பொழுதும் அவர்கள் என்னோடு கூட இருக்கும்படியாய் கூட எனக்கு வாக்கு செய்தரலும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. நீர் எனக்கு தந்தவர்கள் என்று சொல்லி நம்மை அவ்வளவாய் அவர் உரிமை பாராட்டுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென். நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, கொல்ல பிரியம் உன் மேலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் வார்த்தைகளை எழுதி கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணி கிருபை செய்து இரக்கம் பாராட்டி தயவு பண்ணி கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறாரே என்றால் அவர் நம்மை நேசிப்பதினாலே தான். அதனாலதான் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்களோ நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 6வது வசனத்திலே நம்மால் வாசிக்க முடிகிறது. நாம் ஏன் இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறபடியினாலே தான். ஹல்லேலூயா. அவர் மட்டும் மாறுகிறவராய் இருந்தாரு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னைக்கும் நிர்மூலமாகி இருப்போம். உலக மனுஷங்களை பாத்தீங்கன்னா மாறக்கூடியவர்கள், இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஏன் நம்முடைய கணவன் மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாரா இருந்தாலும் இன்று இருக்கிறது போல நாளை இருப்பார்களா என்றால் நமக்கு கேள்விக்குறிதான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. இன்னும் மோசே கிட்ட சொல்லும் போது சொல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் என்னுடைய தன்மையில மாறவே மாட்டேன், I am that I am என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் மாறாத கர்த்தராய் இருந்து கொண்டு சொல்லுகிறார், யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்களோ நிர்மூலமாகவே இல்லை என்று சொல்லுகிறார். என் கிருபை ஒவ்வொரு நாளும் உன்னிடத்துல இருக்கிறதே. அதனால தன் புலம்பல்ல எரேமியா எழுதுகிறான், 3வது அதிகாரத்துல 22வது வசனத்துல சொல்லுகிறான், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை கிருபை கிருபை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்றீங்க நான் உயிரோட ஜீவனோட இருக்கிறேன்னா அவர் கிருபைன்னு சொல்லுறவங்க மாத்திரம் ஒரு கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லைன்னா இந்நேரம் நம்ம மரித்த இடத்துல புல்லு முளைத்து மரம் முளைத்து எதுமோ ஆயிருக்கும். ஆனால் கர்த்தர் இன்றைய வரைக்கும் நம்மை நிலைத்திருக்க செய்திருக்கிறார் என்றால் அவர் மாறாதவராய் இருக்கிறபடியினால, அவர் நம்மை நேசிக்கிறபடியினால, அவர் நமக்கு கிருபையை தருகிறபடியினால அவர் நம்மை எப்படி நடத்துகிறார்? அவர் நிர்மூலமாகாத படிக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனை நீங்க நேசிப்பீங்களா? நம்ம நேசிக்கலாமா? ஹல்லேலூயா. யாரை மறந்தாலும்
யாரை நீங்க கைவிட்டாலும், யாரு வேண்டான்னு ஒதுக்குனாலும், ஆண்டவரை மட்டும் வேண்டான்னு ஒதுக்கிறாதீங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டு இந்த ஆண்டவரால எனக்கு செய்ய ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரை மட்டும் புறக்கணிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கிறவர் தான். இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிற மெசேஜுக்குள்ள இன்னும் போகல. எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்ம நினைச்சுக்கிற நல்லா கலகலன்னு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் போது, எல்லாம் நிறைவா இருக்கும் போது, எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம நினைக்க நம்மளுடைய முட்டாள்தனம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். மனுஷங்க விலகி போயிருவாங்கங்க, ஆனா தேவன் எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருப்பார். அப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவர் அப்புறம் ஏன் சிஸ்டர் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஏன் எனக்கு உதவி செய்யல, ஏன் நான் கஷ்டப்படுறத அவர் கண்ணே இல்லையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? யாரெல்லாம் அப்படி சொல்லுவீங்க? சொல்ல மாட்டோம்ல. ஹல்லேலூயா. அவர் ஏன் அந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார் என்று இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள நம்மை கொண்டு செல்லுகிறார், ஏன் அவர் கூடவே இருக்க நினைக்கிறார், ஏன் கூடவே இருந்து காரியத்தை தாமதிக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோமே என்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளருவதற்கு, நாம் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அவருடைய வருகையில் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு அது நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. 43:2 வாசிங்க, பொறுமையா வாசிங்க. நான் தண்ணீர்கள் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லு. இன்னும் நீங்க 44வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிச்சு பார்த்தால் அங்கே சொல்லுவார், யாக்கோபே உன்னை உண்டாக்கினவரும் கர்த்தர் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்ல. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாத 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 என்று சொல்லி அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அநேக இடங்களில் அவர் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், உங்களை என்னை அவர் ஸ்ட்ரென்தன் பண்றார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி நம்மள அவர் என்ன பண்றார்? பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு டெய்லி நாம் வேதத்தை வாசிக்கணும், எதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், அவர் மாத்திரம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. ஆமே. நம்ம செய்யற வேலையோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய வீடோ, இதெல்லாம் நீங்க ஒரு ஒரு பொருட்டா எண்ணாத இருக்கிறது நல்லது என்று நான் நினைக்கிறேன். நான் தேவனை நாம் சார்ந்து கொண்டு, தேவனை பற்றி கொண்டு, தேவன் மேலே நம்ம பிரியமா இருந்து வாழ்ந்தோமே என்றால் நீங்களும் நானும் தான் பாக்கியவான்களா இருப்போம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நம்ம மறந்து போவானால் அவர் மறக்கவே மாட்டார். எல்லா நேரத்திலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தர் அவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார். நான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3-4வது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் பிரசியஸ் இன் மை சைட், யூ ஹாவ் பீன் ஹானர்ட் அண்ட் ஐ ஹாவ் லவ்ட் யூ என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன் மகனே மகளே. ஹல்லேலூயா. நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புதன்கிழமைக்கு பாடல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஆனா வெள்ளிக்கிழமை வார்த்தை எனக்கு வரவே இல்லை. நானும் முட்டி விட்டு ஆண்டவர்கிட்ட உட்காந்துட்டு, ஆண்டவரே என்ன வார்த்தை இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் போது பாடெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஆனா வார்த்தைகள் கிடைக்கல. ஜெபிக்கும் போது இன்னைக்கு காலையில நான் என்ன பாடல் எடுத்தேங்கிறத மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு காலையில உட்காந்து நேத்துக்கே ஒரு சகோதரி மூலமா இந்த வார்த்தையை தேவன் எனக்கு உறுதிப்படுத்தினார். நேற்று ஒரு சகோதரிகிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது கர்த்தரை எனக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தார். அப்ப நான், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, எப்படி உம்முடைய காரியத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் என்று சொல்லும் போதுதான் இந்த வசனத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது. வேண்டாம் பிரதர், சரி பாடிடலாமா? வாங்க. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி அங்க கர்த்தர் சொல்லுகிறதை நாம் ஒரு பாடலை பாடிட்டே போலாம். ஏன் நம்ம அந்த இதை விடுவானே. சரியா? பாடிட்டு நம்ம ஒன்னும் மெசேஜுக்குள்ள போகல, இது இன்ட்ரோடக்ஷன் தான். பாடிட்டு நம்ம போலாம். சரியா? ஓகே. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு.
அவரே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த பாடலை யாருக்கோ இந்த பாடல் வேண்டியதா இருக்கிறது. அதனாலதான் பிரதரும் வந்துட்டாங்க, பாடிடலாம். சரியா? வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு என்று சொல்லி நம்ம பாடிட்டு மெசேஜுக்குள்ள போலாம். ஓகே, எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு இந்த பாடல்ல வரிகளை ஒரு ஜெபமா எண்ணி பாடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். ஓகே, கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், சார்பு செயலாற்றுவார். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு காரியத்தை வாய்க்க செய்வார். எல்லா கரங்களை தட்டலாமா? சார்பு செயலாற்றுவார். கரங்களை தட்டி பண்ணலாம். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், சார்பு செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், சார்பு செயலாற்றுவார். வலியவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும், புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்திரு பொறுத்திரு, காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உங்க சார்பில் செயல்படுவார், சார்பு செயலாற்றுவார். ஆமென் ஆமென். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், சார்பு செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பியிரு, வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு, தொடர்ந்து துதிப்பாடு, மகிழ்ந்து களிகூரு, தொடர்ந்து துதிப்பாடு, உன் இதயத்தின் ஆசை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். ஆமென். இதயத்தின் ஆசை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காத்திரு பணிந்திரு, கர்த்தரை நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், சார்பு செயலாற்றுவார். காத்திரு பணிந்திரு, கர்த்தரை நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், சார்பு செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. நீதிமான் அனைவருக்கும் நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில், வெற்றி உண்டு வெகு விரைவில். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். துணைந்து கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணைந்து கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். காத்திரு பொறுத்திரு, காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பு செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பு செயலாற்றுவார்.
ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன் நம்முடைய சார்பில் அவர் செயல்படுவாருங்க. ஆமென். எங்கேயுமே நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியதை அவர் நின்று செயல்படுவார். ஆமென். செயல்பட்டு அந்த இடத்துல நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை அவருடைய கரத்திலே பொறித்து வைத்து நம்மை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி மாமா வீட்டுக்கு புறப்பட்டவன். அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு அவன் வந்தாலும் நடுவிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் கடந்து செல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முழுவதிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து சொன்னதை நிறைவேற்றும்படியாய் கூட கர்த்தர் அவனை நடத்தின காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இங்க யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினி ஜுவாலையில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலை நீங்க பார்க்கும்போது ஏன் இந்த காரியத்தை இப்படி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே வரும். அதாவது தண்ணீரும் நெருப்பும் அழிக்கக்கூடியவைகள். தண்ணீர், ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஊரே அழிஞ்சு போயிருது. ஒரு சின்ன நெருப்பு ஒரு காட்டையே அழித்து போட்டு விடுகிறது. அழிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அழிக்கக்கூடிய காரியங்கள், மூழ்கக்கூடிய காரியங்கள், அதாவது இப்படி நாம் கடந்து போகக்கூடிய காரியங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வரும். ஹல்லேலூயா. அதாவது இந்த கடக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வரும். அந்த காரியத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாருன்னு? ஹல்லேலூயா. அவர் எங்கேயுமே போலங்க. நீங்க தேடுற மாதிரி ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்கப்பான்னு தேடுற மாதிரி இல்ல, அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், அவரை தேடியாகிலும் கண்டுபிடித்து நமக்குள்ள இருக்கிற தேவனை நம்ம தேட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற தேவனை தேடி கண்டுபிடித்து ஆண்டவரே நீங்க எனக்குள்ளதான் இருக்கீங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் உணர ஆரம்பித்தோமே ஆனால் கர்த்தர் நமக்குள்ள இருந்து செயலாற்றுகிற காரியங்களை எண்ணி நாம் அதிசயிக்கத்தக்க வண்ணமான காரியங்களை கர்த்தர் செய்வதை எண்ணி நாம் நன்மையை பாராட்டி மகிமைப்படுத்துகிறவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு காரியத்துக்குள்ள தேவன் நம்மை வைத்திருக்கிறார். பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு என்ன உண்டு? ஒரு வியாதியா இருக்கலாம், அல்லது ஒரு இழப்பா இருக்கலாம், அல்லது நம்முடைய தேவைகளா இருக்கலாம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பாருங்க. ஆண்டவர் நம்மை மறக்கவே மாட்டார். எப்போது நம்மை நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிற நல்ல ஒரு தேவனை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்ல, நீ என்னால மறக்கப்படுவதில்லை மகனே மகளே, எப்போது நான் உன்னைதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றார். பாருங்களேன், அவர் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு கடவுள். ஆனா அவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்க, நான் எப்போதும் உன்னையே தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நம்ம யாரை நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மளுடைய நினைவுகள்லாம் எப்படி இருக்கு? சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான், அந்த பாடும்போது மட்டும்தான், பைபிளை திறக்கும் போது மட்டும்தான், ஜெபிக்கும் போது மட்டும்தான் ஆண்டவரை நினைக்கிறோம். ஆனா மற்ற நேரம் ஆண்டவர், உண்மையா சொல்லுங்க, மற்ற நேரம்லாம் நினைக்கிறோமா பிரதர்? சரி, நினைக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நினைக்கணும் இதயத்தில், அதாவது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும் எப்போதுமே. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட சிந்தை பார்த்தீங்கன்னா பிதாவை குறித்ததாக இருந்தது. அவர் இந்த பூமியில் அவர் மனுஷகுமாரனாக இறங்கி வந்தாலும் அவருடைய சிந்தை முழுவதும் பார்த்தீங்கன்னா பிதாவின் சிந்தை தான் இருந்தது. பிதாவை குறித்து தான் இருந்தது. அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என் போஜனம் என்று சொல்லி அவர் சித்தத்தை செய்கிறதும், பிதாவுடைய காரியத்தை செய்கிறதும், பிதாவுடைய பிரசன்னத்தில் இருக்கிறதும், பிதாவோடு இருக்கிறதையும் தான் அவருடைய சிந்தையில நிறைத்து வைத்திருந்தார். அதுதான் நமக்கு பவுல் ஞாபகப்படுத்துறார், கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இங்க யோபோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, யோபை குறித்து நம்ம தியானிக்கல, ஆனா யோபு சொல்லுவாரு அவருடைய சூழ்நிலைகள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம் யோபுவை குறித்து. ஆனால் அவன் ஒரு காரியத்தை சொல்லுவான் பாத்தீங்கன்னா, அவனை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள தேவன் அனுப்புகிறார். என்ன சார், தண்ணீர்களுக்குள்ள மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள, நெருப்புக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள யோபுவை தேவனே அனுமதிக்கிறார்.
ஆனால் அப்படி அனுமதித்திருந்த போதிலும் அவன் ஒன்று அறிந்து கொண்டிருந்தான், சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க யோபு புஸ்தகத்துல எடுத்து தேடி வாசிச்சு பாருங்களேன், சர்வ வல்லமை உள்ள தேவன்கிற வார்த்தையை அதிக இடங்களில் நீங்க பார்க்க முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை விட்டு விலகவே இல்லை என்று சொல்லி அவன் தன் வாயில அநேக இடங்களில அறிக்கை பண்ணுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. யோபுடைய புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 26வது வசனத்தை 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை, இப்ப தோலெல்லாம் அழுகி போயிட்டுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராய் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி அவர் அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இயேசு தள்ளப்பட்டாரோ, அதுக்கு ஒரு ஒப்பனையா யோபுவை நம்ம பார்க்க முடியும். அவன் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை பார்த்தீர்கள் என்றால் அவனுக்கு புண்கள் ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு தோலெல்லாம் அழுகி போச்சு. உதடு மட்டும்தான் அவனுக்கு மீதம் இருந்தது. மற்ற எல்லா இடங்களும் அழுகி நாற்றம் எடுத்து சீல் வைத்து ரோட்ல உட்கார்ந்து சொரண்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அவன் சொல்லுகிறான், இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை, அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே என்ன பண்ணுமா அவரை பார்க்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி 15வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் அவன் சொல்லுகிறான். அப்படியாய் கூட யோபுடைய வாழ்க்கையில அவனை ஒரு சூழலுக்குள்ள தேவன் அனுப்பும் பொழுது அவனை மட்டும் அனுப்பல, அவனோடு கூட யார் இருந்தா தெரியுமா? தேவன் கூட இருந்தார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் யாரோடு கூட இருந்தார்? யோபோடு கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். என்ன சூழ்நிலை பார்த்து நீங்க கலங்கிறாதீங்க. ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு, பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான் 73வது சங்கீதத்துல 28வது வசனத்துல இங்க வாசிக்கும் பொழுது, எனக்கோ அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிறான். நான் உமது கிரியெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய நம்பிக்கை தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் முழுவதும் யாரை நம்புகிறான் என்றால் ஆண்டவராகிய கர்த்தரை தான், பிதாவாகிய தேவனை தான் நம்பி வாழ்ந்தான். அதனாலதான் சார், ஆண்டவரை எப்போதுமே நான் உண்மையே அண்டி கொண்டிருக்கணும் ஆண்டவரை, அதுதான் எனக்கு நன்மைன்னு தெரியுது. உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்றால் அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. இங்கே ஒரு 3 மனிதர்கள் நம்ம பார்த்து விட்டு நாம் ஜெபித்து கடந்து செல்ல. ரொம்ப மெசேஜ்லாம் நீங்கள் எடுக்கல இன்னைக்கு, சும்மா நம்ம பார்த்துட்டு கடந்து செல்லுவோம். பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லாரும். அங்க 3வது அதிகாரம் நீங்க முழுவதும் வீட்டுல போய் வாசிங்க. 6வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில போடப்படுவான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது என்றால் அனனியா, அசிரியா, மிகாவேல், அதாவது சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்கிற அந்த 3 புருஷர்கள் அங்க பாபிலோன் தேசத்துல அபயஸ்தா இருந்தார்கள், அதாவது விசாரிப்பு கர்த்தர்களா இருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை தான் இந்த அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கிறோம். நேபுகாத் நேச்சார் அவன் ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணி அங்கு தூரா என்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே அதை நிறுத்தி அதை பிரதிஷ்டை செய்யும்படியான கூட காரியங்களை அவன் ஒழுங்குபடுத்தி எல்லா 120 நாடுகளில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் அதை பணிந்து கொள்ளும்படியாய் கூட அவன் கூட்டி சேர்க்கிறான். அப்படி கூட்டி இருக்கும் பொழுது இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 புருஷர்கள் யூதர்களாய் இருந்தார்கள். யூதர்கள் தம்முடைய மோனோகாட் என்று சொல்லுகிற யெகோவா தேவனை தவிர மற்ற யாருக்கு முன்பாக அவர்கள் முழங்கால் படியிட மாட்டார்கள், அவர்களை வணங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தையுடைய புருஷர்கள் இந்த 3 பேரும். அப்ப இவர்களை குறித்து கம்ப்ளைண்ட் போகிறது ராஜாவுக்கு. நீர் இந்த தேசத்திலே அதிகாரிகளாய் வைத்திருக்கிற இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த பொற்சிலையை வணங்கக்கூடாதபடிக்கு அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மிகவும் கோபமடைந்து அவர்கள் என்னிடத்துல இழுத்து வாருங்கள் என்று சொல்லுகிறான். அவர்களுக்கு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. அக்கினி ஜுவாலைக்குள்ளே அவர்களை கொண்டு போய் போடும்படியாய் கூட சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. அப்படி பிறப்பிக்கப்படும் பொழுது அங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 11வது வசனத்தை வாசிங்க. பணிந்து கொள்ளாமல் போனால் போடப்பட வேண்டும் என்றும் கட்டளையிட்டீரே, விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின 15 வாசிங்க சிஸ்டர்.
இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான கேட்கும்போது தாழ விழுந்து நல்லது. போடப்படுவீர்கள். இங்க நேபுகாத்நேச்சார் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று கேட்கிறான். தைரியமாய் சொல்லுகிறார்கள் இந்த 3 புருஷர்களும், நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்ன ஒரு தைரியம் ராஜாவுக்கு முன்பாக! இப்படி சொன்னா தலையெடுத்துல கூட அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஏன் அக்னி ஜுவாலைக்குள்ள கொண்டு போய் போடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் தங்களை குறித்தவர்கள் யோசிக்காதபடிக்கு தேவனை முன்னிறுத்தி தேவனுக்கு முன்பாக வைராக்கியமாய் நின்று கொண்டிருக்கிறதுனால தான் அந்த 3 புருஷர் சொல், நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல வாசி, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று சொல்லி அவர்கள் 3 பேரும் தைரியமாய் பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை சொன்ன பிறகு நாங்கள் ஆராதிக்கும் தேவன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உடனே உங்களை விடுதலை ஆக்கிட்டாரா? எங்கேயாவது விடுதலை ஆக்கிட்டாருன்னு இருக்கா? அவங்க எவ்வளவு தைரியமா பேசுறாங்க. அப்பா தேவன் என்ன நினைச்சிருக்கணும்? அப்பா எவ்வளவு தைரியம் பிள்ளைகளுக்கு, அப்ப இந்த நெருப்பு சூளைக்குள்ள இந்த பிள்ளைகளை என்ன பண்ணிடக்கூடாது, கொண்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர்களை தப்புவிக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல தப்புவிக்காதபடிக்கு அந்த நெருப்பு சூளைக்குள்ள கொண்டு போய் போடுற வரைக்குமே ஆண்டவர் அவர்கள் மத்தியில கிரிய செய்யல. கொண்டு போய் போட்டுட்டாங்க. கட்டி அவர்களை கட்டி கையும் காலையும் கட்டி அவங்களுடைய தலையிலேந்து கால் வரைக்கும் கயிறை போட்டு கட்டி அப்படியே கொண்டு போய் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி ஜுவாலைக்குள்ள கொண்டு போய் போடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவர்கள் நாங்கள் ஆராதிக்கும் தேவன் என்று சொல்லி இவ்வளவு தைரியமாய் வைராக்கியமாய் பேசும்போது தேவன் அந்த இடத்துல அவர்களை விடுதலை பண்ணவில்லை. நான் சொன்னேன் இல்லையா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போக தேவனே அனுமதிப்பார். ஏன் அனுமதிக்கிறார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். வாசிங்க 43:10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனை நாம் என்ன பண்ண வேண்டுமா? உணர்ந்து அறிந்து விசுவாசித்து அவருக்காக சாட்சியாய் நிற்கும்படியாகத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரே ஒழிய நம்மை அழித்து போடுவதற்கோ, நம்மை சேதப்படுத்துவதற்கோ, நம்மை கொன்று போடுவதற்கோ, நம்மை இல்லாமல் ஆக்குவதற்கோ அல்ல. ஹல்லேலூயா. எதற்காக இந்த சூழலை அனுமதிக்கிறார் என்றால், நாம் அவருக்கு சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்பதற்காக. முதலாவது தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரை இன்னும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னும் அவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலை அனுமதிக்கிறாரே, அந்த சூழலுக்குள்ள நம்மை கொண்டு போறாரே என்று நாம் பார்க்கும்போது தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. இவங்களை கொண்டு போய் போட்டுட்டாங்கங்க. அப்ப ராஜா உத்து பாக்குறாரு, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது 24வது வசனத்துல வாசிங்க. பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போட்டு விட்டோம் என்றான். ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா எவ்வளவு அருமையா இருக்கு. நாம ஏன் இந்த மெசேஜ் கேட்டோம்? நமக்குள்ள துள்ளி குதிக்கல தெரியுமா? நிறைய தடவை இதை கேட்டுட்டோம், புளிச்சு போச்சு நமக்கு. அப்படிதானே? நாம் எப்போதுமே வேத புஸ்தகத்தை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிடணும். நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோங்கிற இடத்துல யாரு பேரை போட்டு படிக்கணும்? நம்ம பேரை போட்டு படிக்கணும். அப்படியெல்லாம் நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா அந்த சினாரியோலாம் கண்ணுக்குள்ள கொண்டு வந்து அந்த காரியத்தெல்லாம் ஒரு டிராமாட்டிக்கல் மூடுல பைபிளை படிக்கணும்.
அப்படி படிச்சாதான் அந்த வார்த்தை நமக்குள்ள போய் நமக்குள்ள கிரியை செய்யும் போது தேவனுடைய மகிமையை நம்மளால பார்க்க முடியும். சாதாரணமா படிச்சுட்டு போவாதீங்க, ஏதோ கதை புத்தகத்தை படிக்கிற மாதிரி. நம்ம தான் இந்த மெசேஜ் நிறைய தடவை கேட்டுட்டோமே, சிஸ்டர் என்ன பெருசா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிதானே? ஹல்லேலூயா. தேவன் சொல்ல இந்த சூழலுக்குள்ள தேவனை அனுப்புகிறார் பாருங்க. ஆமென். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் என்று சொல்றாங்க. எங்கெங்க போய் ஆராதிச்சாங்க? நம்மள மாதிரி சர்ச் இருந்தது அவங்களுக்கு ஆராதிக்க சர்ச் இருந்துச்சா? ஆனாலும் பாத்தீங்கன்னா பாபிலோன் தேசம் வேசிகளின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்தையருடைய தேசத்துக்குள்ள தேவன் அவர்களை கொண்டு போய் வேசிகளின் நகரத்துக்குள்ள அவர்களை வைத்திருந்த பொழுது ஒரு நாள் கூட அவர்கள் தேவனை ஆராதிக்க அவர்கள் மிஸ் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஒவ்வொரு நாள் அவர்களுடைய ஜெபங்கள் தூபமாய் பரலோகத்துக்கு எழும்பி போனது. ஒவ்வொரு நாள் அவர்களை துதிக்கிற துதிகள் ஆராதனைகள் தேவனுடைய சமூகத்துக்கு சுகந்த வாசனையாய் மேலே கடந்து போனதனால தான் அவர்களுடைய சூழ்நிலை மோசமாகும் பொழுது தேவன் கீழே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம டெய்லி தேவனை ஆராதிக்கிறோமா? வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் பாடும்போது கையை தட்டுறதுக்கே நமக்கு என்ன பண்றோம்? சில நேரத்துல என்னமோ யாருக்கோ செய்யறது மாதிரி நிக்கிறோம். ஒன்னு அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஆராதனை என்பது நாம் தேவனை கீழே இறக்குவது. ஹல்லேலூயா. ஆண்டவரா இறங்கி வரமாட்டார். தேவ பிரசன்னத்தை நம்ம தான் சபையில இறக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய துதிகள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய காரியங்கள் தேவனை இந்த பூமியில இறக்கி கொண்டு வந்து அவர் சிங்காசனம் விட்டு பரலோகத்தை விட்டு இங்க இறங்கி வந்து சிங்காசனத்துல உட்காரணும். அப்படியாய் நம்முடைய ஆராதனைகளை தேவன் சுகந்த வாசையாய் முகந்து நோக்கும்படியா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்துல தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். டெய்லி தேவனை சமூகத்துக்கு கடந்து போய் அட்லீஸ்ட் மினிமம் 1 மணி நேரம் தேவனுக்கு கொடுத்து விட வேண்டும். யாரெல்லாம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றீர்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறீர்களோ, யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறீர்களோ, அவர்கள் எல்லாரும் கண்டிப்பாய் அட்லீஸ்ட் நான் சொல்றது மினிமம் சொல்லுகிறேன், 1 மணி நேரத்தை தேவனுக்கு கண்டிப்பாய் கொடுத்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தாதான் உங்க சூழ்நிலையில ஆண்டவர் சொல்ல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். நமக்கு எப்படின்னா நமக்கு தேவையான மாதிரி நேரத்துல மட்டும்தான் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ண, ஆண்டவரை எனக்கு வார்த்தையை கொடுங்க, ஏன் இப்படி இருக்கு, வார்த்தையை கொடுங்க. வார்த்தையை கொடுத்து என்ன பண்ண நீ முதல்ல? ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 புருஷர்கள் அனனியா, அசரியா, மிகாவேல் என்றார் உங்களுடைய உண்மையான பெயர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பது நேபுகாத்நேச்சார் வைத்த பெயர். அனனியா, அசரியா, மிசாவேல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவர் என்ற அந்த பிள்ளைகளுடைய பெயருக்கு அர்த்தமாம். ஹல்லேலூயா. அப்படியாய் கூட அந்த பிள்ளைகளை கர்த்தர் வந்து அந்த சூழ்நிலை மோசமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் கீழே இறங்கி வந்து அவர்களோடு உலாவி கொண்டிருக்கிறார். அதை புறஜாதி ராஜா பார்க்கிறான். ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது சொல்லுகிறான், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். ஹல்லேலூயா. இதற்காக தாங்க இந்த சூழலுக்குள்ள கொண்டு போறாரு. புரியுதா? இப்ப எதுக்காக இந்த சூழலுக்குள்ள கொண்டு போனாரு? அந்த ராஜா தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிந்து கொள்ளணும்? இவர்கள் ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன் என்று அதை வாயாலே அறிக்கை பண்ணுகிறான் பாருங்க. நேபுகாத்நேச்சார் 16-17 சொல்ல 18வது வசனத்தை வாசிங்க. எதுல? 3வது அதிகாரத்துல 18வது வசனம். அது இல்ல 26வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வந்து பாருங்க என்ன சொல்ற, உன்னதமான தேவனுடைய தாசர்களே. யாருங்க சொல்லி கொடுத்தா அவருக்கு உன்னதமான தேவனை? நேபுகாத்நேச்சாருக்கு. அந்த 3 புருஷர்களுடைய நடக்கைகள் அந்த மகிமையான அந்த தேவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறது. உன்னதமான தேவனுடைய தாசர்களே. உங்களை என்னை பார்த்து ஆண்டவரை கண்டு கொள்ளுவார்களா உலக மக்கள்? ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கையை பார்த்து ஆண்டவரை கண்டு கொள்ளுவார்களா? நம்முடைய நடக்கையெல்லாம் எப்படி இருக்கிறது? மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? எங்களை கொண்டே கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறாரே. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? இந்த பிள்ளைகள் வெளிப்படுத்தினார்கள். அதனால தான் அந்த சூழலுக்குள்ள கொண்டு போறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லும் போதே விடுதலை பண்ணாதபடிக்கு அந்த இக்கட்டான அந்த தண்ணீர்களை கடக்கக்கூடிய அக்கினி ஜுவாலையின் அனுபவத்துக்குள்ள அவர்களை கொண்டு போய் விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா.
விடுதலை ஆக்குவதோடு மாத்திரமல்ல, அவர்களிடத்துல தேவன் இருக்கிறார் என்று புறஜாதிகள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அந்த சூழலை தேவன் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைகள் உண்டா? தேவனுக்காக நம்ம வைராக்கியமா, இந்த பிள்ளைகள் எவ்வளவு தைரியமாய் பேசுகிறார்கள், கர்த்தருக்காக நம்ம தைரியமாய் நிற்கிறோமா? எந்த இடத்துல ஆண்டவர் விட்டு கொடுக்காத பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டுங்க. கர்த்தருக்காக நாம் வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலைகள் வருதென்றால் அவரே நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்தத்தான் அனுமதிக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில அந்த சிங்கக்கபியில இங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்லணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இப்படி ஒரு விடுதலை நமக்கு உண்டாகுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வீட்டுல போய் பொறுமையா அந்த 43வது அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் தண்ணீர்களை கடக்கும் போது கூட இருப்பேன்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. என்ன புதிய காரியம்? அவங்க 3 பேரை நினைச்சு பார்க்கல. ஆண்டவர் நம்மளோடு வந்து உலாவி நம்ம வெளியில போகும்போது நம்முடைய முடி கூட கருகி இருக்காது, நெருப்புடைய வாசனை கூட வெளியில இருக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கர்த்தர் அந்த காரியத்தை அவங்களுக்கு மறைச்சு வச்சிருந்தார். ஏனென்றால் அவர் சொல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியாத, நம்ம இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேள்விப்பட்டிராத காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சூழல்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்களை மூழ்கடிக்க விடவே மாட்டாருங்க, தூக்கிடுவாரு கையில. உங்களை வெந்து போறதுக்கு விடவே மாட்டாருங்க. கர்த்தர் உங்களை நடத்திடுவார். ஆனா ஆண்டவர் செய்த நன்மையை நீங்க 10 பேர், குறைஞ்சது 100 பேருக்கு, அது குறைஞ்சது ஒரு உலகத்துக்கு அது சாட்சியா நிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழலை அனுமதிச்சிருக்காரு. சில பேர் என்னன்னா ஆண்டவர் செஞ்சு அப்படியே அமைக்கிடுவாங்க, எதையுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. சொல்லணும், 10 பேர்கிட்ட என்ன பண்ணணும், இந்த காரியத்தை செய்தது என் தேவனாகிய கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நமக்கு இந்த சூழலை அனுமதிக்கிறார். தானியேலுடைய காரியத்திலே சிங்கக்கபியிலே போடும் பொழுது அவனும் கூட அப்படித்தான். அவனுக்கு தெரியாது ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அவனை வெளியே கொண்டு வருவார் என்று தெரியாது. ஆனாலும் அவன் இங்க வந்து நாங்கள் ஆராதிக்கும் தேவன் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க. ஆனா அங்க வந்து தரியு ராஜா என்ன சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாராப்பா அப்படின்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் வந்து விடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்று எப்படி ராஜாவுக்கு தெரியும்? பலகனி வழியா போய் பார்த்தாரா? நமக்கு தெரியுதுங்க, பைபிள் இருக்கிற நம்ம தெரியுது, ராஜாவுக்கு தெரியாது. அவன் டெய்லி போய் ஜெபிக்கிற 3 வேளை ஜெபிக்கிறவன் என்று ராஜா, நம்ம பைபிள்ல படிச்சதுனால சில சம்பவம்னால நமக்கு தெரிஞ்சிருது, அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தானியேலை சாட்சியாய் தேவன் நிறுத்தி வைத்திருந்தார். அந்த தேசத்துல விசேஷித்த ஆவி உடையவனாய் தானியேல் இருந்தான். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று யாதொரு குற்றமும் அவனிடத்துல கண்டுபிடிக்க முடியாதனால அவன் மேல பொறாமை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்க செய்கிறார்கள். 30 நாளிலும் ராஜாவை தவிர வேறு யாரையாவது அவர்கள் ஜெபித்தாலோ பணிந்து கொண்டாலோ விண்ணப்பித்தாலோ அவர்களை சிங்கக்கபியிலே போட வேண்டும் என்று சொல்லி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ராஜாவை ஏவி விடுறாங்க. ராஜாவும் அதற்கு ஒரு முத்திரையை வைத்து அவன் காரியத்தை செய்யும் பொழுது தானியேல் அதில் அகப்பட்டு கொண்டு அவனை கொண்டு போய் சிங்கக்கபியிலே போடும் பொழுது அங்க ராஜாவோட இருதயம் அடித்துக்கொள்ள. ஏன்னா தரியுவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே தானியேலை ரொம்ப பிடிக்கும். நேபுகாத்நேச்சாருக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும், தரியுவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும். இன்னொருத்தர் யாரு, கோரேஸ், அவருக்கும் தானியேலை ரொம்ப பிடிக்கும். நம்மள எல்லாருக்கும் பிடிக்குமா? சர்ச்சில் இருக்கிறவங்கள்ட்டே பாதி பேருக்கு நம்மள என்ன சொல்லுவோம், இவங்களுக்கு என்ன பிடிக்காது, அவங்களுக்கு என்ன பிடிக்காது. அதெல்லாம் விடணுங்க, ஃபர்ஸ்ட் விடணும். ஹல்லேலூயா. நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் யாரு மேல ஏதாவது மனஸ்தாங்கள் இருந்துச்சுன்னா அதை பேசி முடிச்சு அன்னைக்கே சால்வ் பண்ணிடணும். சும்மா இருதயத்துல வச்சுக்கிட்டு கசப்போச்சு அவங்கள பார்க்கும் போதே ஒரு மாதிரி பார்க்கறது இல்லை. நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒரு சகோதரர்கள். ஹல்லேலூயா. எங்கே ஒரு மனம் உண்டோ, எங்கே ஐக்கியம் உண்டோ, எங்கே சகோதரத்துவம் உண்டோ, எங்கே சிநேகம் உண்டோ, அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கசப்பு வெறுப்பு இங்க மாத்திரம் இல்ல, நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க யார்கிட்டயாவது கசப்பு இருந்ததுன்னா வெறுப்பு இருந்ததுன்னா அவங்க நம்மளை மன்னிக்கிறாங்களே, நம்ம மன்னிச்சிடணும். ஆமென். மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இருந்தால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய. நம்ம சமாதானம் பண்றோமா, சமாதானத்தை கெடுக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுக்கு சமாதானமாகும்படியாய் கூட கர்த்தர் செய்வாரா. நீதிமொழிகள் 16:7 வாசிக்க முடியும். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கூட நம்மை வைத்திருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையிலும் நீங்க பார்க்கும் பொழுது தானியேலை குறித்து அங்க தரியு சொல்லுகிறார். தரியு இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டுட்டால் நைட்லாம் அவருக்கு தூக்கமே வரல. எப்படா பொழுது விடியும், எப்படா போலாம், போய் தானியேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி அடிச்சுட்டு பொழுது கிழக்கு வெளுத்து வரும்போதே எந்திரிச்சு ராஜா ஓடுறாங்க. ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துல அந்த மேதிய சாம்ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிற வல்லமையான ஒரு ராஜா தரியு ராஜா. அதிகாலையில் எழுந்து எப்படா பொழுது விடியும், போய் தானியேல் என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அடிச்சுக்குது அவனுக்கு. எந்திரிச்சு ஓடுறான். தானியேலே என்று கட்டி அங்க கேட்கிறான், நீர் இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? ஒரு குரல் வருது உள்ளேந்து, ஆம் ராஜாவே வாழ்க. ஆமேன். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? தப்புவித்தார். சிங்கத்தின் வாயை என்ன பண்ணிட்டாரு? கட்டி போட்டுட்டாரு. அப்பா வாங்கப்பா வாங்கப்பா, தானியேலை தூக்குங்க. எல்லாம் தானியேலை உடனே என்ன பண்ணிட்டாங்க? மேல தூக்கிட்டாங்க. போடும் போதும் அவங்க தான் போட்டாங்க, தூக்கும் போதும் அவங்க தான் தூக்குனாங்க. ஹல்லேலூயா. ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு தானியேல் வெளியே வந்தான். தானியேலுக்கு தெரியாதுங்க, அவனுக்கு சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டுவாரு, எதுவுமே தெரியும். ஆனா நம்புனா ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ளுவாருங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. இந்த சூழ்நிலைக்குள்ள ஏன் போறானா? தரியு ராஜா அறிந்து கொள்ள வேண்டும், தானியேலின் தேவனே தேவன். அவன் அது சட்டமாவும் பிறப்பிக்கிறான். அந்த ஊர்ல அனௌன்ஸ் பண்ண சொல்றான், தானியேலுடைய தேவன் தான் தேவன் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்படியாய் சாட்சியாய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:10 அறிந்து உணர்ந்து விசுவாசித்து நீங்களே எனக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாய் கூட இப்படிப்பட்ட காரியத்தை நான் உங்களுக்கு அனுமதிக்கிறேனே ஒழிய வேற ஒன்றுக்கும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், அங்க பாத்தீங்கன்னா நான் உன்னை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:9-10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9-10. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார், அவரை நம்பி இருக்கிறோம் என்று அண்டர்லைன் பண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த கையை வச்சு, ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறீர் நன்றின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் அந்த சூழ்நிலை உங்களோடு கூட இருந்து தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஆமேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சூழலுக்குள்ள தேவன் ஏன் எடுத்துக்கொண்டு போறார் என்றால், அவர்களோடு கூட தேவன் இருப்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களோடும் என்னோடும் தேவன் இருக்கிறதை இந்த உலகம் பார்க்க வேண்டும். ஆமேன். அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி, நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குது, இப்படிலாம் நான் எதிர்பார்க்கல, இது எனக்கு வருமானு நான் எதிர்பார்க்கல ஆண்டவரே, ஏன் எனக்கு வந்தது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மூலமா என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. லாசரு பாத்தீங்கன்னா 4வது நாள் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அங்க மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே இப்பொழுது நாருமே என்று சொல்றா. பாடி என்ன ஆயிரும்? 3வது நாளே டீகம்போஸ் ஆயிரும் பாடி, இல்லையா? நம்ம புதைச்சிட்டு வந்துட்டோம்னா என்ன ஆயிரும்? 3வது நாளே அது புல்லுலாம் அரிக்க ஆரம்பிச்சிரும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை. அதுக்காக என்னென்ன பாடு பாருங்க இந்த உலகத்துல. குழியில கொண்டு போய் வச்சா 3வது நாள் தெளிச்சா இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். ஆனா அதுக்கு என்ன ஆட்டம் ஆடுறோம் இந்த உலகத்துல. கொடுத்தது பலத்தின் 70, 80, 40, 50 எல்லாம் மறிச்சு போறவங்களாம் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நாருமே மார்த்தாள் சொல்லும் போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அங்க சுத்தி இருக்கிற எல்லா யூதர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, 3ஆம் நாள் பாடி உயிரோட எழும்புன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை கூட அவங்களுக்கு இருக்கக்கூடாது தான் 4வது நாள் ஆண்டவர் எழுப்புறார். ஹல்லேலூயா. 4வது நாள் கல்லறையை திறந்து லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்றார். அவன் கட்டப்பட்டவனாய் வெளியில வெள்ளை துணியை சுத்தி உள்ள வச்சிருக்கிறாங்க குகைக்குள்ள. அவனுக்கு கல்லறை புரட்டி போடுங்கள், லாசருவே வா அப்படின்னு மரித்தவனுடைய காது கேட்கிறதுங்க. ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் எழுந்து வெளியே வருகிறான். வந்து அவன் நிற்கும் பொழுது சுற்றியிருந்த யூதர்கள் எல்லாரும் இந்த செயல் நிமித்தம் கர்த்தரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா, தேவனை விசுவாசித்தார்கள். இந்த காரியத்துக்காகத்தான் தேவன் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா உனக்கு தான் நடக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தானே கர்த்தர் மகிமைப்பட விரும்புறாரு. ஹல்லேலூயா. அதனாலதாங்க நடக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை நாம் அறிந்து கொண்டோமே என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் வாழ்க்கையை கடத்தி செல்வோம். அழுது மூக்கு விழிஞ்சிட்டு இருக்க மாட்டோம். கர்த்தரை நீங்க என்னை நடத்துறீங்கப்பா, நன்றி நன்றி என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கிறபடினால அவர் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது. 2 கொரிந்தியர் 4:16-17 வாசிச்சுட்டு நாம் ஜெபிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16-17. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. 8 வாசிங்க சிஸ்டர். 8-9 வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்து மனம் முறிகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, மடிந்து போகிறது இல்லை. விளங்கபடி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்துல சுமந்து திரிகிறோம். ஹல்லேலூயா. இயேசுடைய ஜீவன் எங்கள் சரீரத்துல விளங்கும்படியாக எங்க வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பது சொல்லி பவுல் சொல்லுகிற நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படிப்பட்ட சூழல் நமக்குன்னா கர்த்தர் நம்முடைய உள்ளான மனிதனை ஒரு புதிதாக்கும்படியாகத்தான் இந்த சூழல்களை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஜென்ம சுவாபமுள்ள மனிதன் மரித்து ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனா நம்ம எழும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அவர் எவ்வளோ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா. ஆனா அதை மறந்துட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யலைன்னா உடனே நம்ம பேக் அடிச்சிடறோம். ஒரு ஜபத்தை விட்டுறோம், ஒரு ஆராதனை விட்டுறோம், ஒரு காரியத்தை. ஏன்னா ஆண்டவர் நான் நினைச்சதை செய்யல, நீங்க நினைச்சதை செஞ்சா அவர் ஆண்டவரே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிறத அவர் செஞ்சா அவர் ஆண்டவர் கிடையாது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உங்களையும் என்னையும் குறித்து அவருடைய நினைவுகள் பெரியதா இருக்கிறதே. நம்மளுடைய சின்ன மூளை, நம்மளுடைய மூளை எவ்வளவு சைஸ், அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம யோசிப்போம், நம்ம நினைப்ப சில காரியங்கள். ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் நம்மை குறித்து அவர் கொண்டிருக்கிற நினைவுகள் பெரியவைகளா இருக்கிறது. அது வேண்டுமா, நீங்க நான் நினைச்சிருக்கிற காரியங்கள் செயல்படணுமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செயல்பட திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை செய்வதற்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை தேவனிட கரத்துல கொடுக்கணும். ஆண்டவரே நீங்க நடத்திக்கோங்க, ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க, ஆண்டவரே என்ன நடக்குது நடந்துட்டு. ஆண்டவருடைய காரியத்துல நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமா இருக்கும் பொழுது அவமானப்படுவோம், நிந்திக்கப்படுவோம், இல்லாதவைகளை பேசுவார்கள், நாம் செய்யாததை சொல்லுவார்கள். சொல்லிட்டு போட்டோம். நாம் அந்த நேரத்துல சோர்ந்து விடாத படிக்க ஆண்டவரே உமக்காக நிற்க இன்னும் எனக்கு பலன் தாங்கப்பா, இன்னும் உமக்காக வைராக்கியமா நிற்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அந்த சூழ்நிலை மட்டும் நீங்க பேக் அடிச்சிட்டீங்க, பின்வாங்கி போயிருவீங்க, விழுந்து போயிருவீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இல்லாமல் போய் விடுவேன். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் எல்லா சூழ்நிலையும் நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும்பொழுது சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், வேதனை, மன உளைச்சல் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை நாம் சார்ந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் சிலர் மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். தண்ணீர்கள் உன்மேல் புரளுவதில்லை, ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த சூழல் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அதற்குள்ள அனுமதித்தாலும், ஏன் அனுமதிக்கிறார் என்றால் நம்மை அழித்து போட்டு நமக்கு சேதத்தை உண்டாக்க அல்ல, நம் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாய் நம்மை இந்த பூமியில அவருக்காக சாட்சியாய் நிற்கும்படியாய் கூட கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார். அவரை நாம் அந்த சூழலை தான் அதிகமாய் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த சூழல் தான் கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த சூழல் தான் நம்ம இன்னும் கர்த்தரை விசுவாசிக்க முடியும். அதற்காகத்தான் கர்த்தர் சில சூழல்களை நமக்கு அனுமதிக்கிறாரே ஒழிய நம்மை வேதனைப்படுத்தி பார்க்கறது நம்முடைய தகப்பனுடைய விருப்பம் அல்லங்க. ஆமென். தேவன் யார்? தகப்பன். நம்ம அப்பா, நம்ம தகப்பன்.
அவர் நம்ம தோல்ல சுமக்கிறார். எங்க சுமக்கிறாரு? நம்ம நடந்தா காலு வலிக்கும்னு நம்மள தோல்ல சுமக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன் தெரியுமா? அந்த தகப்பனுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. தோளுல சுமக்கிறாருங்க பிள்ளைக்கு கால் வலிக்கும்னு. நம் தேவனை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல இல்ல. அந்த தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். தேவன் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறபடினால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுக்கிறார். உங்களையும் என்னை பாவிகளும் துரோகிகளும் மனதளவில் சத்துருவா இருந்தவங்க நம்ம நல்லவங்களா? யாரும் நல்லவங்களா? யாருமே நல்லவங்க கிடையாது. ஆனாலும் நம்மை நேசித்ததுனால அவர் கீழே போப்பா, போய் என் பிள்ளைகளை மீட்டுட்டு வா, மீண்டும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வா. அல்லேலூயா. நம்மை தோளில சுமக்கிற தகப்பனை நாம் கொண்டிருக்கிறோம். சூழலை பார்த்து பின்வாங்கி போயிடாதீங்க. ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்துறாதீங்க. அந்த சூழலை கடக்கும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் கர்த்தர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில இது அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அதனதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்க. அல்ல ஒரு காலம் என்றால் நகைக்க ஒரு காலம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் காலத்தை வைத்திருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆண்டவரை இதுவரைக்கும் நான் சந்தோஷமாவே இருந்ததில்லை ஆண்டவரை, என் வாழ்க்கையில ஒரு நன்மையை நான் பார்த்ததே இல்லை ஆண்டவரை, என் வாழ்க்கையில கண்ணீரை தவிர நான் ஒன்னை பார்த்ததில்லைன்னு சொல்றீங்களா? மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவனை நீங்க உறுதியாய் பிடித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் அவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்க வாழ்க்கையில அவர் மகிமைப்படுவார்.